அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறெடுத்த சில ஜெபங்களை நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும் அடிப்படையான அஸ்திபாரம், நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்தார். நம்ம நிறைய நேரங்களில் இன்னும் சில விஷயங்களை கவனிக்கும் பொழுது நாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். இன்னும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, மனதுக்கு இதமாக இருக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே அழைத்திருக்கிறார், அவர் உங்களுக்கு சுகம் தருவார், அவர் உங்களுக்கு விடுதலை தருவார், அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்றெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அது நல்லது, தேவன் நிச்சயமாக தருகிறார், தரமாட்டார் என்று சொல்லவில்லை. நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இட்ஸ் நாட் அவர் பிரைமரி காலிங். இது நம்முடைய பிரதானமான நோக்கம் அல்ல, முதன்மையான நோக்கம் அல்ல. நம்மை அழைத்த தேவன் அவர் எதற்காக அழைத்தாராம்? அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு. அந்த வசனத்தையே நாம் அறிக்கை பண்ணும் பொழுது திரும்ப திரும்ப அந்த வசனத்தை சிந்திக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம், சர்வ வல்லமை படைத்த தேவன் அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார்? நம்மோடு ஐக்கியப்படுவதற்கு, நம்மோடு இடைப்படுவதற்கு, நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த அறிவு ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கிறது. அப்படி அழைத்த தேவன் ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு ஜனத்தையும் அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்த தேவன் அவர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு, நாம் விடுதலை பெற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு, நல்ல புரிதலோடு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களிலே எல்லா விசுவாசிகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த விசுவாசிகள் எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிற அத்தனை பேரும் இந்த முதிர்ச்சியில் வளர வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்திலே ஜெபங்களை ஏறெடுக்கிறார்.